ஃப்ளாட்ஸை பொறுத்த வரைக்கும், அப்பார்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும், லோ ரைஸ்னாலும் ஹை ரைஸ்னாலும் சரி, அக்கம் பக்கத்தில் நல்ல நெய்பர்ஹுட் செட் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் கிடைக்காது. ஏன் நம்மளுக்கு எங்கே நல்ல ஒரு நெய்பர்ஹுட் கிடைக்கும், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், நல்லது கெட்டது எல்லாத்துலேயுமே இருக்கும். அப்பார்ட்மெண்ட்ஸ்னாலே நிறைய பேர் இந்த சவரம் உனக்கு சொந்தம் இல்லை, அந்த சவரம் உனக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அது எனக்கு முரண் இருக்குது. ஐடியில் வேலை பார்க்குறேன். வசந்த் என்னோட குழந்தைங்களுக்கு பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்கிற மாதிரி ரொம்ப தூரம் நடக்க விடாத மாதிரி சைத்தன்யா ஸ்கூலுக்கு பேக் சைடில் ஜஸ்ட் 3வது பில்டிங் தாண்டி 4வது பில்டிங்காக இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. மொத்தம் இருக்கக்கூடிய 14 வீட்டில் இப்போ 4 வீடு மட்டும்தான் ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் அவைலபிள் இருக்குது. குழந்தைகள் தான். ஹாய், பார்த்தீங்களா கிரில் போட்டால் சேஃப்டியாக குழந்தைங்களுக்கு இருக்குது பார்த்தீங்களா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் இப்போவே சொல்கிறேங்க, இந்த காய்டாவில் நீங்கள் ஃப்ளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இங்கே விற்கக்கூடிய ஃப்ளாட்ஸோட ரேட்டை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் முடிவெடுக்கலாம். அந்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு A to Z எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பொருள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு ரேட்டை சொல்லலாம் இல்லையா? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேங்க. வாங்க வீடியோக்குள்ள. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். என்ன வசந்த் ரொம்ப பிரைட்டாக இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச காய்டாவில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல ப்ராஜெக்ட்டில் சந்திக்க போகிறேன்னு நினைக்கிற ஒரு சந்தோஷம் தான். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மிதுன் ஓம்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்லியனுடைய கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களாக நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டேரெக்டாக பில்லர் கான்டாக்ட் நம்பர் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது எல்லாமே கொடுத்துருக்கோம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களில் ஒன்றாயிடுங்க. லொக்கேஷன் போட்டாச்சு, பட் இருந்தாலும் லொக்கேஷன் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எனக்கு எதனால் பிடிக்கும் அப்படின்றதையும் சொல்கிறேன். இந்த ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சவுத்தில் ரேடியல் ரோட் காய்டாரில் எஸ் கொளத்தூரில் இருக்குங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கொளத்தூர் சைத்தன்யா ஸ்கூலுக்கு பேக் சைடில் ஜஸ்ட் 3வது பில்டிங் தாண்டி 4வது பில்டிங்காக இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. ஸ்கூல்ஸும் பக்கத்தில் இருக்குது. அதனால் நீங்கள் நடந்து போயிட்டு உங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்துடலாம். 9 மணி ஸ்கூலுக்கு நீங்கள் 8:59 கிளம்புனா கூட போயிடலாங்க. ஹாய் அம்மா, அம்மா கீழே அக்கா கூப்பிட்றான் பாருங்கள். தனியாக போயிருக்கியாடா மேலே? அதான் இதுக்கு தாங்க கிரில் போடணும் சேஃப்டி. அக்கா கூப்பிட்றான், பையன் கூப்பிட்றான். ஓகே, பார்த்தீங்களா கிரில் போட்டால் சேஃப்டியாக குழந்தைங்களுக்கு இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, அதனால தான் நான் சொல்லுவேன் பால்கனியில் கூட இந்த மாதிரி கிரில் போட்டுருங்க. இங்கே போடலனாலும் சரி இந்த பால்கனி டோர்லையும் போட்டுருங்க, உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். குழந்தைங்களை தனியாக விளையாட விட்டுருக்குன்ற ஃபீல் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஃப்ளாட்ஸ் சோல்ட் அவுட் ஆயிருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ஃபேமிலியோட குழந்தைகள் தான். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரேடியல் ரோட் 300லேருந்து 350 மீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா கியா ஷோரூம் இருக்கும். ஜஸ்ட் அந்த ரோடு சேர்ற இடத்துல ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி காவேரி ஹாஸ்பிட்டல் இருக்கும், TCS அயான் கம்பெனி இருக்கும். அதுக்கு அடுத்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஈச்சங்காடு சிக்னல். அப்போ எந்த அளவுக்கு பக்கத்தில் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான லேண்ட்மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஷோபா அப்பார்ட்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான லேண்ட்மார்க் ஈச்சங்காடு சிக்னல் தான். இப்போ மெட்ரோக்குள்ள ஒர்க் ஃபேஸ் 2ல ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துட்டு இருக்கு. இங்கேருந்து கரெக்டாக ஈச்சங்காடு சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.1 கிலோமீட்டர் தூரத்தில் அமைச்சிருக்குங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியோட உங்களுக்கு நல்ல கனெக்டிவிட்டி கிடைக்கும் மெட்ரோட ஃபேஸ் 2 ஒர்க் வழியாக. நம்ம பல்லாவரம்லேருந்து வரும்போது ஷோபா அப்பார்ட்மெண்ட்ஸ் தாண்டின உடனே கியா ஷோரூமுக்கு முன்னாடி அந்த கார்னரில் லெஃப்ட் எடுக்கிற மாதிரி வருங்க இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் வரதுக்கு. அந்த லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது இல்லையா. இப்போ பர்சனலாக எனக்கு ரேடியல் ரோட் எதனால் பிடிக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். GSTலேருந்து நீங்கள் வரீங்க அப்படின்ற போது ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராக்குக்கு பக்கத்தில் பிரிட்ஜுக்கு பக்கத்தில் SRM டெக் ஜோனுக்குள்ளே ப்ரொபோசல் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங்க்கு சரவணா செல்வரத்னம் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மால்ஸ், அதே மாதிரி தேட்டர் வரது ஸ்க்ரீன்ஸ்க்கு வரதுக்குள்ளே ப்ரொபோசல்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேல்ஸ் காலேஜ் இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்பசி டெக் ஜோன், இன்டர்நேஷ்னல் டெக் பார்க், அசெஞ்சர் கம்பெனி இருக்குது, நாராயணா ஸ்கூல் இருக்குது, பேக் கம்பெனி இருக்கும். அதுக்கு அடுத்து வேறு என்ன, சைத்தன்யா ஸ்கூல் இருக்குது, சென்னை ஒன்று இருக்குது, காமாட்சி ஹாஸ்பிட்டல் இருக்குது. அப்படியே நீங்கள் IT துறைப்பாக்கத்தையும் சென்றடையலாம். துறைப்பாக்கத்தையும் மெட்ரோக்குள்ள ஒர்க் ஃபேஸ் 2ல நடந்துட்டு இருக்கீங்க. ஓகேங்களா, OMR கார்டியரில் ஐடியில் வேலை பார்க்குறேன். வசந்த் என்னோட குழந்தைங்களுக்கு பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்கிற மாதிரி ரொம்ப தூரம் நடக்க விடாத மாதிரி ஒரு வீடு பார்த்துட்ருக்கேன். அது ரெடி டு ஆக்குபையில் 3 BHK அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். மொத்தம் இருக்கக்கூடிய 14 வீட்டில் இப்போ 4 வீடு மட்டும்தான் ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் அவைலபிள் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது நார்த் ஃபேஸிங். இப்போ இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். இந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிதுன் ஃபவுண்டேஷனுடைய தஜன் கார்னிகா. இது வந்து பார்த்தீங்கன்னா 2.5 கிரவுண்ட் லேண்ட் ஏரியாங்க. 2 பிளாக்காக பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிளாக்கை பற்றி பார்த்துடலாம். சில்ட் ப்ளஸ் 3 ஃப்ளோர்ஸ், ஒரு ஃப்ளோருக்கு 2 3 BHKன்ற விதமாக, 2 3 BHKன்ற விதமாக மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 6 வீடு இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறதும் இதில் இருக்கக்கூடிய வீடு தான். ஒரு வீட்டினுடைய மெயின் டோரும் இன்னொரு டோரும் ஆப்போசிட்டில் இல்லை. ஃபஸ்ட்டு 2 ஃப்ளோருக்கு 3 வீடுங்க. லாஸ்ட் ஃப்ளோரில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 2 வீடு ப்ரைவேட் டெரஸோடு இருக்குது. அதில் ப்ரைவேட் டெரஸோடவும் ஒரு யூனிட் அவைலபிள் இருக்குது. அந்த பிளாக்கில் மொத்தம் 8 வீடு இருக்குது. ரெண்டும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 14 வீடு. இப்போ அவைலபிள் இருக்கிறது 4 வீடு மட்டும்தான். ஆக்சுவலாக 5 வீடு, ஒன்று வந்து இப்போ அக்ரிமெண்ட் போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கேட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெட் எண்ட் ப்ராப்பர்ட்டி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெளியாளுங்க யாரும் வரமாட்டாங்க. உங்கள் குழந்தைங்களும் இங்கே நீங்கள் ஃப்ரீயாக விளையாட விடலாம். இந்த ரோடெலாம் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா. ஆக்சுவலாக அதுக்குள்ளே ஒரு தான் இப்போ போயிட்டுருக்கு, ப்ரொபோசல்ஸ் போயிட்டுருக்கு. மெயின் கேட் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா சில்ட்டில் எல்லா வீட்டுக்குமே கவர்ட் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. பிளாக்ஸ் போட்டிருக்காங்க ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ளோரில். வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்வெல் இருக்குங்க. ஒரு வீட்டுக்குமே 3 ஃபேஸ் CB லைன் கொடுத்துருக்காங்க.
செப்டிக் டேங்க் இருக்குது. அமிடிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் இருக்குது. காமன் ஏரியாவுக்கு உங்களுக்கு லிஃப்ட்டுக்கு பவர் பேக்கப் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் இருக்குது. ஒரு பேசிக் கம்யூனிட்டிஸோடு இருக்கக்கூடிய லோ ரைஸ் அப்பார்ட்மெண்ட் கம்மி நம்பர் ஆஃப் யூனிட்ஸோடு தான் இருக்குது. பிளாக் வைஸில் கம்பேர் பண்ணி பாருங்களேன், கம்மி நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் தான். ஜஸ்ட் ஒரு ஃப்ளோருக்கு 2 வீடு தான். அதனால் நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃப்ளாட்ஸில் எனக்கு பர்சனலாகவே பிடிக்குங்க. எனக்கு ஃப்ளாட்ஸ் இப்போ நான் வெளியில் போயிடுவேன், என்னோட அப்பா வெளியில் போயிடுவாங்க, அம்மா மட்டும் வீட்டில் தனியாக இருப்பாங்க. இண்டிவிஜுவல் ஹவுஸ்னும் போது செக்யூரிட்டி இருக்குமா, அதே இந்த மாதிரி போது சிசிடிவி இருக்குது. உள்ளே வரும்போது இத்தனை வீடுகளை தாண்டி தான் வரணும், நம்மளுக்கு ஒரு செக்யூர்டாகவும் இருக்கும். அக்கம் பக்கத்தில் பழகிறதும் நல்லா இருக்குங்க. ஃப்ளாட்ஸை பொறுத்த வரைக்கும், அப்பார்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் லோ ரைஸ்னாலும் ஹை ரைஸ்னாலும் சரி, அக்கம் பக்கத்தில் நல்ல நெய்பர்ஹுட் செட் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் கிடைக்காது. ஏன் நம்மளுக்கு எங்கே நல்ல ஒரு நெய்பர்ஹுட் கிடைக்கும், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். ஏதாவது அவங்களோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நம்ம போகிறது, நம்மளோட பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ்க்கு அவங்களை இன்வைட் பண்ணுறது, நல்லது கெட்டது எல்லாத்துலேயுமே இருக்கும். அப்பார்ட்மெண்ட்ஸ்னாலே நிறைய பேர் இந்த சவரம் உனக்கு சொந்தம் இல்லை, அந்த சவரம் உனக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அது எனக்கு முரண் இருக்குது. அதில் இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் இருக்குது. உங்களுக்கு நெய்பர்ஹுட் சூப்பராக செட் ஆகிடுச்சு அப்படின்னா. 3rd ஃப்ளோரில் லிஃப்ட்டிலேருந்து வெளியில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோருக்கு 2 வீடு இருக்குது. ஒரு வீட்டினுடைய மெயின் டோரும் இன்னொரு டோரும் ஆப்போசிட்டில் இல்லை, நீங்கள் பார்க்க முடியும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் டெரஸோட ஒரு ஃப்ளோருக்கு 2 வீடு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து பிளாக்ல அவைலபிள் இருக்குது, ப்ரைவேட் டெரஸ். ஓகேங்களா. மெயின் டோருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் கம் டைனிங் இருக்குங்க. 1165 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 3 BHK 2 டாய்லெட் ஃப்ளாட்டுங்க. ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் அவைலபிள் இருக்குது. ஆக்சுவலாக அப்படியே இருங்க, அங்கே இருங்க, லைட் ஆஃப் பண்ணிட்டேன், லைட் போட்டிருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வீடு நல்லா பிரைட்டாகவே இருந்தது. ஆக்சுவலாக இப்போ நீ வந்து பார்த்தீங்கன்னா 4:45, அதான் நிமிஷத்துக்கு நிமிஷம் வெதர் மாறுது. நான் வந்திருக்கும் போது நல்லா பிரைட்டாக இருந்தது, அதனால தான் உங்களுக்கு லைட் போட்டு காமிச்சிருந்தேன். வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் போட்டிருக்காங்க. லிவிங்லேருந்து அப்படியே டைனிங்லேருந்து பால்கனி ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க, வித் கிளாஸோடவும் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தாங்க. ஆப்போசிட்லேயே நீங்கள் பார்க்க முடியும் ஷோபா அப்பார்ட்மெண்ட்ஸ். அப்படியே வாங்க காட்டிடுங்க. சைத்தன்யா ஸ்கூல் பில்டிங்கே தெரியுது பாருங்கள். இங்கே நில்லுங்களேன். அதான் கண்ணா சாப்பாடு எடுத்துகிட்டு வரவாடா அப்படின்னு நம்ம குழந்தைங்களை இங்கேருந்தே கேட்கலாம் போல், அந்தளவுக்கு பக்கம். ஒரு 3 பில்டிங் தாங்க. இந்த பால்கனியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் இருக்குது, லாஃப்ட்டுக்கு மேலே உங்களுக்கு இன்வெர்ட்டருக்குள்ள போர்ஷன் இருக்குது. கிச்சன் பார்த்துடலாம். இந்த லிவிங்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்குங்க. இந்த பிளானில் சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் இருக்குது. கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாபில் கிரனைட் கொடுத்துருக்காங்க, வால் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன் சைடு UPVC விண்டோ இருக்குது, வித் கிரில்லோட இருக்குது, கொசு வலையோட இருக்குது, செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குங்க. மாடுலர் கிச்சன் பண்ணிங்கன்னா இந்த கிச்சன் ரொம்ப நல்லா வரும். டேப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா SS பிராண்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சன்லேருந்து வெளியில் வந்த உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குங்க. அந்த பெட்ரூமோட என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷனுக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேஷன் வந்துடும். இந்த வாஷ் பேஷனோட வால் டைல்ஸ் நல்லா இருந்தது. ஆக்சுவலாக செவரில் தனிப்படாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் எப்பயுமே வாஷ் பேஷனை ஒட்டி டைல்ஸ் வைப்பாங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடிக்கு 2 அடி அந்த மாதிரி தான் வைப்பாங்க. பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப்செட் வரைக்கும் பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல ஃபினிஷ் இருந்தது. இங்கே வந்து நீங்கள் பெரிய மிரர் மவுண்ட் பண்ணிக்கலாம். மிரர் மவுண்ட் நிறைய இடத்துல என்ன ஆகும்னா வாஷ் பேஷனுக்கு டைல்ஸ் வைப்பாங்க, அந்த டைல்ஸும் அதுக்கு மேலே வைக்கக்கூடிய மிரர் நம்ம ட்ரில் பண்ணி வைக்கும் போது அது ஒரு ஆடிக்கிட்டே இருக்கும், ஒரு ஆஃப்செட் இருக்கும் அந்த இடத்துல, நல்ல ஒரு கம்ப்ளீட் ஃபினிஷ் இருக்காது. பட் இங்கே எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கிறது மிரருக்கு, மிரரோட வைக்கிறீங்க அப்படின்னும் போது நல்லா கம்ப்ளீட்டானதாக இருக்கும். சுவிச்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கர் ரோமா பிராண்டில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய பஸ் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு UPVC விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. கொசு வலையோடு இருக்கக்கூடிய UPVC விண்டோஸ் தான் இந்த ப்ராஜெக்ட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. இந்த பெட்ரூம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத் இருக்குது. அட்டாச் பாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் கொடுத்துருக்காங்க. பாத் சென்ஸ் பிராண்டில் இருக்குது. ஆக்சுவலாக ஏஷியன் பெயிண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பிராண்டு தான் இது பாத் சென்ஸ். க்ளாசெட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, நல்லா ப்ரீமியமாக இருக்குது. இப்போ நிறைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் தனியாக இருக்கும், அந்த மாதிரி பேசிக் மாடல் எல்லாமே நல்லா போட்டிருக்காங்க. UPVC வெண்டிலேட்டர் வித் கிரில்லோட இருக்குது. இந்த பிளாக் கலர் வால் டைல்ஸ் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. நம்மளுக்கு பிளாக் பிடிக்கும், பிளாக் ப்ரௌன் அந்த மாதிரி. 2-in-1 வால் மிக்ஸ் இருக்குது, பேரியர் பிராண்டில் கொடுத்துருக்காங்க. வால் மிக்ஸ் பேரியர் பிராண்டில் கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன் இருக்குது. நம்ம ஃபோன் தானா, இப்படியே எங்கேயாவது ஃபோனை வச்சுட்டு போயிடுறாங்க. ஃபோனை வைக்கிறது, இதை தொலைக்கிறது, அதை தொலைக்கிறதே வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் 2 பேருமே திட்டுவாங்க, அம்மாவும் அப்பாவும். கொஞ்சம் பொறுப்பு வேணும்டா அப்படின்வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா காமன் பாத். பேசிட்டு நம்ம காமன் பாத்துக்கு வந்துட்டோம். டைனிங்க்கு முன்னாடி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குங்க. இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் பேசேஜ் வந்து ஆஃப் சைட் வந்து தான் வருது. இப்போது இந்த காமன் பாத்லேருந்து வெளியில் வந்த உடனே உங்களுக்கு டைனிங் தெரியும் அப்படின்ற மாதிரி இல்லை. இப்போ இங்கே நில்லுங்களேன், இங்கே நில்லுங்க. இப்போ இங்கே காமன் பாத் இருக்குது, பட்
டைனிங்லையும் தெரியக்கூடாதுன்னு நிறைய பேர் காமன் பார்த்து ஆசைப்படுவோம் இல்லையா, அந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக இருக்குது, நல்ல ஒரு தனியாக இருக்குது, நடுவில் இங்கே பிரிக் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் காமன் பார்த்து வெளில நிற்கிறேன், உங்களுக்கு தெரியுதா? தெரியாது, அதுதான் அந்த வித்தியாசம். இது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாஸட் கொடுத்துருக்காங்க, 7 feet வரைக்கும் வால் டைல்ஸ் இருக்குது, யூபிவிசி வென்டிலேட்டர் வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க, வால் மிக்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் 1 side யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க, கொசோலையோட இருக்குது, செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. இந்த செகண்ட் பெட்ரூம் பக்கத்துலேயே தேர்ட் பெட்ரூம் இருக்குங்க. இந்த பெட்ரூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 1 side யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க, கொசோலையோட இருக்குது, செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. இந்த ஃப்ளாட்ஸ்க்கு பில்டரோட ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 6,700 rupees per square feet பேசிக் காஸ்ட். இது மட்டும் இல்லாமல் அடிஷனல் சார்ஜஸ் இருக்கும், கார் பார்க்கிங், இபி கனெக்ஷன், சர்வீஸ் கனெக்ஷன் சார்ஜஸ் அந்த மாதிரி. உங்களோட சிபில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் லீடிங் பேங்க்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இந்த 6,700 rupees அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியாவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் ரேட்டுக்கு ஒரு காம்படிட்டிவ் ரேட்டுங்க. ஏன்னா பக்கத்துலலாம் நீங்கள் ஃப்ளாட்ஸ் ரேட் விசாரிச்சு பார்த்துட்டு எதனால் நீங்கள் இங்கே வாங்கணும் அப்படின்றத முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா பக்கத்துலலாம் ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஃப்ளாட்ஸோட ரேட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இங்கே நீங்கள் எதனால் வாங்கணுன்றதை முடிவு பண்ணிக்கலாங்க. இந்த ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட்டில் யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியிற மித்துன் ஹோம்ஸ்க்கு கால் பண்ணி பேசிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் 1195 square feet ஒரு 3 BHK 2 toilet ஃப்ளாட்டும் இருக்குங்க. பிரைவேட் டெரஸோட யூனிட் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா 1126 square feet பில்டப்பில் இருக்கக்கூடிய பிரைவேட் டெரஸ் யூனிட். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோர் வந்து நார்த் ஃபேசிங்கில் அமைஞ்சிருக்கு, பக்கத்து பிளாக்ல இருக்குது. அது சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் எதுனாலும் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி தாராளமாக கேட்கலாம். கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் A to Z எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் மித்துன் ஹோம்ஸ்க்கு இந்த கடையில் நிறைய ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் நடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். பாய்.